நான் 2 பேர்ட்டையும் பேசி பார்த்தேன். நீங்க சொல்ற மாதிரி அவன் டார்ச்சர் எல்லாம் பண்ணலங்க. என்ன ஆயிருக்குன்னா 2 வருஷம் பழகி இருக்காங்க. கடந்த 1.5 மாசமா அவங்களுக்குள்ள ஏதோ கருத்து வேறுபாடு. அவ வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கா, அவங்களை ஏமாத்துறாளே, அவங்கள்ட்ட சொல்லாம ஒரு துரோகம் பண்றாளேன்னு அவளுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி இருந்திருக்கு. அத பத்தி அவன்கிட்ட சொல்லியிருக்கா. சொன்ன போது அவன் கொஞ்சம் இன்செக்யூர் ஆயிருக்கான். ஐயோ நம்மள விட்டுட்டு போயிடுவாளோன்னு அவன் தப்பு தப்பா பேசியிருக்கான். தப்பு தப்பா எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறது, கணக்கு அக்கௌண்ட் சொல்றது, இப்படி எல்லாம் பண்ணிருக்கான். மொத்தத்துல இந்த பையன் என்ன நினைச்சிருக்கான்னா, அவ அவள்கிட்ட எல்லா உரிமையும் நமக்கு இருக்குன்னு நினைச்சிருக்கான். அதே மாதிரி இந்த பொண்ணும் அதுக்கு இடம் கொடுத்திருக்கு. சரிங்களா? தப்புதான், 2 பேரும் செஞ்ச தப்புதான். ஆனா இப்போ அந்த பொண்ணால அவரை மன்னிச்சு ஏத்துக்க முடியல. வேண்டாம் சொல்லிட்டா, அவள் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டா. ஆனா அந்த பையனால அவளை மறக்க முடியல. ஆனா நாங்க சொல்லி அந்த பையன் ரொம்ப ஸ்மார்ட் பையன், நல்லா படிக்கிறான், நல்ல புத்திசாலி பையன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா ஒரு வார்த்தை, நீங்க அது தெரிஞ்சுக்கணும். உங்க பொண்ண அவன் தப்பாவே பாக்கல. அவன் என்ன சொன்னான்னா, நான் அக்கா தங்கச்சியோட வளர்ந்திருக்கேன், எங்க அம்மா மாதிரிதான் நான் அவளை பார்த்தேன், ஒரு தந்தை ஸ்தானத்துலதான் நான் அவளை படிக்க வச்சேன். அந்த வகையில ரொம்ப ரொம்ப சேஃப். இந்த பாருங்க ஒரு விஷயம், அவன் உரிமை எடுத்துட்டு அவளை படிக்க வச்சிருக்கான். அப்பா இறந்த டைம்ல இவன் நிறைய அவன்கிட்ட பேசியிருக்கா, எல்லாம் பண்ணிருக்கா. அந்த பையன் விட்டுட்டு போயிடுவானோ பயத்துல அவன் ஏதோ பண்ணிட்டான். வீட்டுக்கு பிரச்சனை எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவன் சும்மா உன்னை இது பண்ணறதுக்கு வேண்டி பண்ணிருக்கான். வேண்டாம் சொல்லு, சத்தியமா விட்டுட்டு போயிடுவேன் சொல்ல. அவன் முகத்தை பார்த்து வேண்டாம் தம்பி தம்பி என்னால இனிமேல் எனக்கு லைஃப் லாங் நான் கஷ்டப்பட தயாரா இல்ல. ஆனா 2 வருஷம் என்னோட மனசை நீ வேதனைப்படுத்தி பாரு தம்பி. இத பாரு, இதோட நீ ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னல, அக்கா தங்கச்சின்னு, நீ அந்த மாதிரி தான் என்ன அவளை பாக்கணும். எனக்கு வாக்குறுதி கொடுப்பியா? ஷூர், நான் உன்னை நம்பலாமா? லக்கியமா நீ இந்த மாதிரி ஒரு பையன் மாட்டான். உங்க அம்மா செஞ்ச புண்ணியம் ஒரு விஷயம். அந்த பையனுக்கு நீ நம்பிக்கை துரோகம் தான் பண்ண, அதுல டவுட்டே கிடையாது. அவனும் ஒரு தப்பு பண்ணிருக்கான், அதனால ஓகே பரவாயில்ல போட்டோம். அந்த பைசாவை கொடுத்துருங்க அவங்களுக்கு. நீங்க யாராவது அனாதை பசங்க யாராவது படிக்க வைங்க, பரவாயில்ல. சரிங்களா தம்பி? இனிமே நீ வேண்டாம் சொல்லுப்பா. உனக்கு என்ன குறைச்சல்? உனக்கு என்ன குறைச்சல்? நல்ல பொண்ணா நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. யாரோ ஒரு பொண்ணு உனக்கு கொடுத்து வச்சிருக்கா. சரியா? ஆனா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க, அக்கா தங்கச்சி சொன்ன அந்த மாதிரிதான் இனிமே அவளை பாப்ப. இனிமே அவளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க வேண்டாம். அவன் உனக்கு நீ வேண்டாம் சொல்லிருப்பான். சொல்லு, அவன் எனக்கு சொல்லணும், சொல்லுப்பா. இவ்வளவு தூரம் உன்ன நான் லவ் பண்ண பாத்தியா, நான் தான் அசிங்க பண்ணும். உன்னை நம்பிக்கை துரோகம் மட்டும் தான் நீ பண்ணிருக்க. உன்னை நம்பி மட்டும் தான் நான் வந்தேன். நீ கணக்கு மட்டும் தானே கணக்கு சொல்லாது. கணக்கு பார்த்துட்டு இருந்தா நான் அந்த பைசா நான் எதுக்கு தெரியுமா கணக்கு பார்த்தேன்? நான் வேலை பார்த்து சம்பாதிச்சு சொல்லாதே. நீ வேண்டாம் சொல்லுப்பா. நம்பிக்கை துரோகம் மட்டும் நான் சாகுற வரைக்கும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆனா அந்த நம்பிக்கை துரோகம்ன்றத என் மனசு இருக்கும். அந்த எங்க இருந்தா நீ நல்லபடியா சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். வேண்டா சொல்றதுக்கு ஜாதி காரணமா? இல்லைங்க, எங்களுக்கு தெரியாது மேடம். சத்தியமா சொல்றேன், அந்த பையன் வந்து இங்க வந்தா பாத்தீங்களா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். இல்ல நானே கிழிச்சதேன். அம்மா ஸ்தானத்துல பாக்கணும்னு சொன்னேன்ல, எப்ப நீ ரூமுக்கு வந்துட்டு போனேன் அப்ப இருந்து அந்த டேட் போட்டு நான் வச்சிருக்கேன். பண்ணாதேப்பா அப்படி. சும்மா ரூமுக்கு வந்துட்டு போனேன்னு தப்பா புரிஞ்சுப்பாங்க. பாருங்க, வெறுத்தனமா லவ் பண்ணிருக்கேன். ஆமா, அதை வாங்கி செல்லு வாங்கி கொடுத்தனா?
என்கிட்ட பேசலன்னா நான் செத்துருவேன் பாலான்ட்டு கைப்பட எழுதி கொடுத்து 1 வருஷம் லெட்டர் மேடம். ஆகஸ்ட் 20 போன வருஷம் எழுதி கொடுத்தது. ஒவ்வொரு நாளும் என் பர்சனல் எடுத்து நான் பாத்தீங்களாமா எவ்வளவு இது பாருங்க மேடம். இது வரைக்கும் இதே நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த பையன் அப்படி பண்ணிட்டு அவன் வேண்டாம் சொல்லிட்டு போறானா நம்ம விடுவோமா? இதே உங்க பொண்ணு வேண்டாம் சொல்லிட்டு போறால, இந்த பையன் வேண்டாம் சொல்லிட்டு போனா ஊரெல்லாம் சேர்ந்து அவன் அடிக்காது? இதே இடத்துல நாங்க கேட்டிருக்கோம். கால்ல வந்து கதறி இருக்கா ஒரு பொண்ணு, நீ இல்லாம என்னால வாழ முடியாதுப்பா, என்னால வாழ முடியாதுன்னு கதறி இருக்கா. அப்ப அவ்வளவு வேதனைப்பட்ட ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு போறான்னு. ஆனா இப்ப இந்த பையனை ஏமாத்திட்டு தானே உங்க பொண்ணு போறது. உங்களையும் ஏமாத்திட்டா அவங்களையும் ஏமாத்திட்டாங்க. உண்மையிலேயே ஏமாத்திட்டாங்க. 20 டேஸ்க்கு முன்னாடி எவ்வளவு டார்ச்சர் தெரியுங்களா? போட்டோ அனுப்பு, போட்டோ அனுப்பு, போட்டோ அனுப்பு, போட்டோ அனுப்பிட்டு எத்தனை போட்டோ போட்டோ அனுப்பு, போட்டோ அனுப்பு. வாய் பேசாதீங்க. இப்படியேதான் மேம் என்ன பேச விடுறதே இல்ல. எதுக்கு எடுத்தாலும் மிரட்டுறது, இது மட்டும் தான் மேம் தெரியும். பேசவே விடுறது இல்ல மேம். எங்க அக்கா கூட பேசுன மேம், என்ன பேச விட்டாங்களான்னு மட்டும் கேளுங்க மேம். டார்ச்சல் ஏப்பா குடுக்கறேன்? நான் டார்ச்சல் கொடுக்காம இது வரைக்கும் உங்க பொண்ணுக்கு நான் டார்ச்சர் கொடுத்தேன். அப்படியே மென்டல் ஆகுற மாதிரி எங்க கிட்ட டார்ச்சர் யாரு கொடுத்தது? மென்டல் ஆகுற மாதிரி ஆகிட்டு யார கேட்டு நீ காசு கொடுக்கற? நீ எதுக்கு எங்க பொண்ணுக்கு நீ படிக்க வைக்கிற? நாங்க இருக்கிறோம். யாரு படிக்க? உங்க பொண்ணு என்ன தெரியுமா சொன்னாங்க? சொன்னானே நீ எங்க வீட்ல நீ இப்ப சொல்றீங்கல்ல. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. நீ ட்ரிங்க்ஸ் அடிச்சனால சொன்னேன். வேண்டாமா, தேவையில்லை, விட்டுடுங்க, முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு கிளம்புங்கம்மா, கிளம்புங்க. இந்த மாதிரி சைக்கோத்தனமா எல்லாம் பண்ணாதே மேடம். இது மட்டும் ஒரு செகண்ட் எடுத்து படிச்சு நான் எனக்கு எந்த பேஜ் போட்டாலும் எனக்கு அழுக வரும். ஒரு பேஜ் நான் இது வருஷம் நான் எதுக்காக நான் சாகரேன் மட்டும் நான் சொன்னதுக்கு ஒவ்வொரு எவிடன்ஸ் நான் எழுதியிருக்கேன் பாருங்க. உன்னை நான் 2 வருஷம் லவ் பண்ணதுக்கு எந்த அளவுக்கு நான் உண்மையா இருந்திருக்கேன், உன்னை கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு நான் சம்பாதிக்கணும், அதுல எவ்வளவு நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும், உங்க அம்மா போய் நீ வெறுக்க கூடாது, எங்க அம்மா போய் நான் வெறுக்க கூடாது, அவங்களுக்கு உண்மையா இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், ஒவ்வொன்றும் உன்னோட ஆசைப்பட்ட மாதிரி தான் நான் எழுதணும். அவதான் எழுதி வச்சிருக்கேன். உன்னை நான் குத்தி காட்டணும், உன் மனசை வேதனைப்படுத்தணும், உன்னை அசிங்கப்படுத்தணும்ன்றதுக்கெல்லாம் கிடையாது. எனக்குள்ள ஒரு சந்தோஷம், உன்னை இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கணும், நிம்மதியா பாத்துக்கணும் அப்படின்னு இருக்காரு. சரி, ஜம்முன்னு நல்லா இருக்கும் உன்னோட லைஃப். ஓகே, இது ஒரு நல்ல அரங்கு. ஏன்னா இல்லன்னா அவன் மனசுல உள்ள வருத்தம் போயிருக்காது. அந்த ஏமாற்றமும் அந்த தடுமாற்றமும் லைஃப் பூரா இருக்கும். இவன் எல்லா குப்பையும் இங்க தூக்கி போட்டுட்டு போறான். கண்ணா, அதை கிழிச்சு போடுறா, அந்த புக்கை கிழிச்சு போடுறா ராஜா. வெரி குட். குப்பை அது அங்க போடு, ஓரமா போடு. இதோட மனசுல இருக்கிறது பாரத்தை எல்லாம் தூக்கி போட்டுக்கோ. வெரி குட். அடுப்புல ஃபுல்லா கவனத்தை செலுத்துனா தம்பி. ஓகே, நல்லா படி, பெரிய ஆளா வரணும். என்னாச்சு? 1 செகண்ட். What do you want? Bye, all the best. Thank you. ஜாகிரதையா இருங்க. லைஃப்ல குழப்பங்களை உண்டாக்கிக்காதீங்க, உண்டு பண்ணிக்காதீங்க. படிக்க விட்டாங்கன்னா, பெற்றவங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துங்க. நல்லபடியா செட்டில் ஆகி குடும்பத்தை பார்த்து கரெக்டா நான் சொன்ன மாதிரி ஒரு பார்ட்னர், லைஃப் பார்ட்னரா இருக்கணும். கடைசி காலம் வரைக்கும் குறைகளோட நிறைகளோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட வாழ்க்கையில 2 பேரும் சேர்ந்து
பயணிக்கணும். அதுதான் உண்மையான லவ், உண்மையான கம்பானியன்ஷிப். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.